अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சரமதசையில் பண்ணின உபதேசத்தினுடைய 5 வார்த்தைகளில் 3வது வார்த்தை நடுநாயகமாக இங்கே இருக்கக்கூடிய கைங்கரியங்கள் 5 சொன்னார். அந்த 5 கைங்கரியங்களில் 4வது கைங்கரியம் துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்ணுதல் அப்படின்னு சாச்சார். அந்த துவயத்தை அர்த்தானுசந்தானம் சுவாமி தேசிகன் வழியில் சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணுறதுக்குன்னே அவதரித்தவர். அதனால் அவருடைய திருவாக்கால் 2 நாளாக இது பண்ணோம். அதுலேயும் சேர்க்கும் திருமகள் அப்படின்ற பாசனம் 2 இடத்துல சொல்லிட்டார். அதனுடைய சேர்க்கும் திருமகளுக்கு பல பதார்த்தம் ஒரு மாதிரி சேவிச்சுட்டு வந்தது. இன்னும் கொஞ்சம் அதனுடைய விவரணத்தை பார்ப்போம். சேர்க்கும் திருமகள் அப்படின்னு சொன்னதுனால இதில் ஒரு 10 விதமான அர்த்தம் ஏற்கனவே சொன்னது தான். அதனுடைய விவரணங்கள் தான். சேர்க்கும் திருமகள் ஸ்ரீமன் நாராயண சரணோன்ற இடத்துல ஸ்ரீ இருக்கோல்லோ, அதான் அது திருமகள். சேர்க்கும் திருமகள் அப்படின்னு சொன்னார். இப்போ கீழே இதுவரை இல்லாமல் அன்னைக்கு உற்பத்தி சொல்லச்சே ஸ்ரீயத்தே ஷயத்தே ஸ்ருணோதி ஸ்ராவயதி ஸ்ருணாதி ஸ்ரீணாதி அப்படின்னு சொன்னாலும் நாமெல்லாம் ஆசிரியிக்கும்படியா ஸ்ரீயத்தே அப்படின்னு இருக்கா, நமக்காக எம்பெருமான ஆசிரியிச்சிருக்கா ஷயத்தே அப்படின்னு 2த்துக்கு தான் அங்கே அர்த்தம் சாதிச்சிருந்தார். இங்கே சேர்க்கும் அப்படின்னு சொன்னதுனால சேர்க்கும்னா நம்ம எம்பெருமான இடத்துல சேர்ப்பிக்கும் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான இடத்துல சேர்ப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால் அது இந்த துவயச்சுருக்கில் சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்கார். உருவானவை தன்னை அடைந்திட தான் அடைந்து வெறு உரை கேட்டு அவை கேட்பித்து அகத்தும் வினை விலக்கி இருதலை அன்பு தன்னால் எமையின் நடி சேர்த்தருளும் திருவுடனே திகழ்வார் செறிந்தாரெங்கள் சிந்தையுள்ளே அப்படின்னு ஸ்ரீ சப்தத்தினுடைய அர்த்தத்தை துவயச்சுருக்க ஆரம்பத்தில் பூர்ணமாக சாய்ச்சிருக்கார். உருவானவை தான் ஸ்ரீயத்தே உருவானவை தன்னை அடைந்திட உருவானவை தன்னை அடைந்திட அப்படின்னு. அதாவது அப்படின்னா உருவம் இல்லாமல் இருக்கக்கூடிய அணுமாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த இதனுடைய ஜீவனை சொல்கிறது. அப்படின்னா அச்சேதனந்தானே பரிணமிக்கிறது. அதனால் உருவானவை அப்படின்னு சொன்னால் சேத்தனாச்சேத்தனங்கள் அவளை அடைந்திட அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அச்சேதனத்துக்கு பிராப்தி கிடையாது. அச்சேதனம் இங்கேயே தான் இருக்கும். அதுக்கு வைகுண்ட பிராப்தி கிடையாது. அதனால் உருவானவை அப்படின்னு சொன்னால் அருவா சூக்ஷ்ம சேத்தன விசிஷ்டமாக அதான் பிரளய காலத்தில் சூக்ஷ்மமாக இருக்குது. பேர் ஊர் உருவம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியது அந்த ஜீவன் ஜீவஸ்வரூபமாகவே அப்படி பிரகிருதியில் ஒட்டின்னு இருக்குது. அந்த சிருஷ்டி காலத்தில் எப்படி ஆகுது, அதுக்கு ஒரு உருவம் வருது. தேவன், மனுஷன், மிருகம், அப்புறம் கிருமி கீட்டாதிகள் அப்படின்னு ஸ்தாவரங்கள் அப்படின்னு வருது. அதனால் உருவானவை இந்த எல்லாத்துக்கும் பகவத் பிராப்தி உண்டு. இந்த ஜீவன் எல்லாத்துக்கும் தேவ மனுஷ திரியக் ஸ்தாவரம் 4 விதமான படைப்பு படைக்கிறானோ இல்லை, அந்த 4 விதமான படைப்புலேயும் அதுக்கு பிராப்தி உண்டு. எப்படி பிராப்தி உண்டு அப்படின்னு சொன்னால் தேவர்கள் மோட்சம் போகிறா அப்படின்றது தெரியும். மனுஷர்கள்
நாமெல்லாம் பிரபத்தி மார்க்கத்தை அனுஷ்டித்து போகிறோன்னு தெரியும். தேவதைகளும் அந்த உபாசனாதிகள்லாம் தொடர்ந்து பண்ணி அந்த மாதிரி போகிறா எம்பெருமான் அடையிறான்றது அதெல்லாம் பிரசித்தம். பசுர் மனுஷ்ய பக்ஷிவா ஏச்ச வைஷ்ணவ சம்சயாக அப்படின்ற ரீதியில் பசு பக்ஷிலாம் கூட வைஷ்ணவனை சமாசனம் பண்ணால் அதுவும் அவருடைய இதனால் போகிறது அப்படின்னு. இப்போது ஸ்தாவரம் எப்படி போகும் அப்படின்னு சொன்னால் ஸ்தாவரமும் போகும். அதாவது ஸ்தாவர ரூபேன இருக்கக்கூடிய ஜீவன், அதான் எல்லாமே ஜீவன் தான் உள்ளே இருக்கான். எதுக்கு ஒரு உருவம் இருந்தாலும் அதில் ஜீவன் இருக்கான். இப்போது எம்பெருமான் குருந்த மதத்தில் ஏறினா, குந்த மதத்தில் உட்காந்துனா, குந்த மரத்தில் அப்படிலாம் அவனுடைய திருவிடிப்பட்டது. இது கூறத்தாழ்வார் சாய்கிட்டே கூட காளியஸ்ய பணத்தாம் சிரஸ்துமே சத்கடம்ப சிகரத்வமேவா வஷ்டிஜுஷ்ட வனசைல சுந்தர தொத்பதாப்ஜம் யுகம் அர்ப்பிதம் ஏவோன்னு பாடுறார். அது என்னன்னா, அந்த காளியன் மேலே நர்த்தனம் ஆடி காளியனை அதனுடைய கர்வத்தை ஒழிச்சான். அதுக்காக என்ன பண்ணான், காளியன் மடுவில் இருக்கிறதுக்குமே அவன் தலையில் குதிக்கிறதுக்காக என்ன பண்ணான், கதம்ப மரத்தில் ஏறி காளியன் மேலே குதித்தான். அதனால் நான் கதம்பமாவோ இல்லை காளினா கூட இருந்தாலும் உன்னுடைய திருவடிப்பட்டு உயிர்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி. அது தவிர ததிபாண்டனுக்கு எம்பெருமான் மோட்சம் தந்தார். அப்போது ததிபாண்டன் என்ன பண்ணான், தனக்கு இத்தனை நாளாக பாண்டமாக இருந்து தனக்கு உதவிகரமாக இருந்தது தயிர்லாம் வைக்கிறதுக்கு, அந்த பானைக்கு நீ மோட்சம் தரணும் அப்படின்னு சொன்னார். அதனால் அச்சேதனமாக இருக்கக்கூடிய, அச்சேதனம்னா என்ன, அது சொப்பிரவருத்தி இல்லை, அந்த மாதிரி ஒரு ரொம்ப துர்தசையை அடைஞ்ச ஒரு ஜீவன் பானையாக இருக்கான், பானை உருவலை, அவனுக்கும் மோட்சம் உண்டு. அதனால் ஸ்தாவரம் கல் கட்டை எல்லாத்துக்கும் அருவுருவானவை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அச்சேதனம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எதுவுமே அச்சேதனம் தனியவே இருக்காது. ஏன்னா இந்த லோகத்தில் இருக்கிறது மொத்தம், இப்போ சிருஷ்டி காலத்தில் இருக்கிறது மொத்தம் ஒரு ஜீவனோட சேர்ந்து தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அச்சேதனத்தை எடுத்துக்கணும் இந்த இடத்துல. அருவுருவானவை தன்னை அடைந்திட ஸ்ரீயத்து அப்படின்னு முதல் உற்பத்தி, அதுதான் அங்கே ஏற்கனவே சொல்லியாச்சு. தான் அடைந்து, அது நாம் அவளை அடையும்படி அவள் இருக்கா, நமக்கா அவள் பெருமாள் அடைகிறா. தான் அடைந்து வேறு ஊரை கேட்டு, நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் நாம் சொல்கிறோமே தீனக்குரல், அந்த வெறு ஊரை கேட்டு பிராட்டி என்ன பண்ணுறா, கேட்டு ஸ்ருணோதி அப்படின்னு மூணாவது வித்கத்தி. அப்புறம் ஸ்ராவயத்தி, அவை கேட்பித்து, இந்த மாதிரி இந்த பிரஜை ரொம்ப கஷ்டப்படுறா, நீ இதை கேட்கணும் அப்படின்னு எம்பெருமானை கேட்கும்படி பண்ணுறா. அவை கேட்பித்து இரு தலை அம்புதனால், வெறுவரை கேட்டு அவ கேட்பித்து அகத்தும் வினை விலக்கி, நாம் எம்பெருமானை சரணடைய முடியாதபடி பாப்பம் தடுக்கிறதே, அந்த பாப்பத்தெல்லாம் விளக்கிறா. ஸ்ருணாதி அப்படின்னு அஞ்சாவது விற்கிறது. ஸ்ருணாத்தின்னு பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறான். பாப்பம் இருக்கிறதுனால தான் நாம் நல்ல காரியமான உபாயத்தை அனுஷ்டிக்க முடியாமல் தடுக்கிறது ஸ்ருணாதி. அதுக்கப்புறம் ஸ்ரீநாதி பரிபக்குவ நிலையை அடைவிக்கிறான். அதாவது நாம் கைங்கரியம் பண்ணக்கூடிய எம்பெருமானோடு சேர்ந்து இத்தனை நாளாக சேராத நாம் எதிரம்பு கோத்துண்டு இருந்தோம். அதை அந்த தன்மையெல்லாம் போக்கி பாப்பங்களை போக்கடிச்சதுனால அந்த பரிபக்குவ நிலை, அந்த கர்மா நாம் பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்ணுறதுக்கு உண்டான பக்குவ நிலையை தரா. அகற்றும் வினவில இருதலையம்புதனால் எம்மை இன்னடி சேர்த்தருளும். ரெண்டு பக்கத்துலேயும் அவள் இது வச்சுருக்கா, அன்பு கொண்டிருக்கா. நம்ம இடத்துல வாத்சல்யம், அவனிடத்துல வால்லபியம். அன்புன்றது என்னென்னா, நாமெல்லாம் தோஷவானாக இருக்கும். அந்த தோஷவானாக இருக்கக்கூடிய நம்ம தோஷத்தை காண்பித்து நீ ஒதுங்கி போ அப்படின்லாம் சொல்லாமல் தோஷத்தை அனாதரம் பண்ணி
நம்ம வந்து அன்பு செலுத்துகிறா. எம்பெருமானிடத்தில் எப்படி அன்பு செலுத்துகிறான்னா வால்லபியம். எம்பெருமானிடத்தில் அவளுக்கு இருக்கக்கூடிய அன்புனால எம்பெருமானை நியமிக்கிறார். நீ வந்து இவன் நகஷின் நாபராத்தியத்தை யார் தான் தப்பு பண்ணலை, இவனை நீ ஏற்றுக்கொள்ளணும், இவன் வந்து வருந்தி நம்ம காலில் விழறான் அப்படின்னு பரிந்துரை பண்ணுறான், சிபார்சு பண்ணுறான். அதனால் இருதலை அன்புதனால் இந்த இடத்துல அன்புன்றது நம்ம இடத்துல நம்முடைய தோஷத்தை பார்க்காத இருக்கக்கூடிய தன்மை நம்மோட ஸ்நேகம் வச்சுக்கிறது அன்பு. எம்பெருமானிடத்தில் அவனிடத்தில் தான் கொண்டிருக்க அன்புனால எம்பெருமானையே நியமிக்க முடியுது அவளால் கட்டாயப்படுத்துகிறான் இந்த ஜீவனை கை கொள்ளணும். அதனால் இரு தலை அம்புதனால் எமையின்னடி சேர்த்தருளும் திரு, அந்த திருவோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு அந்த பாசுரத்தில் சொல்கிறேன். அதனால் சேர்க்கும் அப்படின்னு சொன்னால் இந்த 6 விற்பத்திகளும் ஸ்ரீ சப்தத்துக்கு உண்டான 6 விற்பத்திகளும் பொருந்தினவளாக இருக்கக்கூடியவள் பிராட்டி அப்படின்னு. சேர்க்கும் திருமகள் அதுதான் ஸ்ரீ சப்தத்தினால சொல்கிறது. சேர்த்தியில் மன்னுதல் இது நேற்றே சொல்லிட்டோம். அந்த ஸ்ரீ எப்படி இருக்கா அப்படின்னா திருடமாக இருக்கா அப்படின்றத சொல்கிறது. சீர் பெரியோர்க்கு எம்பெருமானுக்கு நிறைய அனந்த கல்யாண குணங்கள் இருக்குது. அதில் ஏற்கும் குணங்கள் நம்ம ஏற்கக்கூடிய குணங்கள் என்னது? வாத்சல்ய சுவாமித்வ சௌசீல்ய சௌலபியம் அப்படின்னு சொன்னமே. இந்த நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் விற்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே அப்படின்னு சொன்னபடிக்கு உண்டான அந்த குணங்கள் அது அதான். அகலகில்லே நிறையுமென்னு அப்படின்னு சொல்கிறதுனால அந்த மதுப்புக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. மது பிரத்யேகத்துக்கு அதிசாயனே மதுப்புன்னு கூட இருக்குது, பெருமையை சொல்கிறது கூட இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஆழ்வாரே நிர்வச்சனம் பண்ணிட்டார். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்வா அப்படின்னு திருவேங்கடமுடையான சொல்லச்சே பிராட்டியால் பிரியறதுக்கு முடியாதபடி அவள் உரையக்கூடிய மார்பனே அப்படின்னு சொல்ற. அதனால் சேர்க்கும் திருமகள், அந்த திருமகள் நிச்சயமாக சேர்ந்துருக்கா, விட்டு பிரியாத. அதனால் மதுப்பு, அந்த மதுப்பினுடைய அர்த்தம் சேர்க்கும் திருமகள். சேர்த்தியில் மன்னுதல் சீர், சேர்த்தியில் மன்னுதல் சீர் பெரியோர்க்கு அதெல்லாம் சொல்லிட்டோம். ஏற்கும் குணங்கள் நம்ம ஏற்கும். அதனால் இப்படி ஸ்ரீ சப்தத்தினுடைய அர்த்தம் சேர்க்கும் திருமகள்னு சொன்னதுனால ஸ்ரீ சப்தத்தினுடைய பூர்ணார்த்தமும் பொருந்தினவளாக இருக்காங்க. சேர்த்தியில் மன்னுதல் அப்படின்றதுனால மதுக்கு வந்து எப்போவுமே விட்டு பிரியாத விஷ்ணு ஸ்ரீஹி அனபாயினி, விட்டு பிரியாதவள் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஆன மாதிரி அந்த மதுக்கு வந்து நித்திய யோகத்தை சொல்கிறது. ஏற்கும் குணங்கள் அப்படின்றது நாராயண சப்தார்த்தத்தை காண்பிக்கிறது. நாராயண சப்தத்துக்கு நம்மலாம் வந்து அவன் வந்து தாங்கிறான், நம்ம உள்ளேயும் அவன் இருக்கான். அதாவது 2 ஆதாரமாகவும் இருக்கா, நம்ம உள்ளேயும் புகுந்து நியமித்து அதெல்லாமும் பண்ணுறான். அதனால் நாராயண சப்தம் ஏற்கும் குணங்கள். அப்புறம் இணையடிகள் அப்படின்னு சொன்னதுனால சரண சப்தார்த்தம். இணையடிகள்னு சொன்னதுனால என்ன, அந்த திருவடி தான் கிருபோத்தம்பனம். மேல நாட்டில் தான் கையை குலுக்குறாளே தவிர நாமெல்லாம் சேவிக்கிறது தான். அதனால் கிருபோத்தம்பனம் எப்படி கிருபையை உண்டு பண்ணுறது எப்படின்னா திருவடி தான் உண்டு பண்ணுறது அப்படின்னு. அதில் பற்றுதல் சேர்க்கும் திருமல் சேர்த்தில் மன்னுதல் சீர் பெரியோர்க்கு ஏற்கும் குணங்கள் இலக்காம் வடிவில் இணையடிகள் பார்க்கும் சரணதில் அந்த சரணமாக நாம் எம்பெருமானை பார்க்கும் அந்த இணையடிகள்
இணையடிகள்ன்றது சரண சப்தார்த்தம். பார்க்கும் சரண் அப்படின்றதுனால சரண சப்தத்தினுடைய அர்த்தம் நாம் எம்பெருமான உபாயமாக பார்க்குறோம். பற்றுதல், அதனால் பிரபத்தியே அப்படின்னு மகாவிஸ்வாசத்தோடு கூட அகிஞ்சனாதிகாரியாக இருந்து மகாவிஸ்வாசத்தோடு கூட இருந்து பற்றுறோம். நம் நிலை அப்படின்னு சொன்னதுனால பிரபத்தியே அப்படின்னு அதில் உத்தமன் இருக்குது. உத்தமன்னா நம்ம காட்டுறது அது. அதனால் உத்தமன், அந்த உத்தமனை காட்டுறது. பார்க்கும் சரணதில் பற்றுதல் நம் நிலை நாம் பெரும் பேரு. நாம் அகிஞ்சனாதிகாரியாக இருந்து மகாவிஸ்வாசத்தோடு அவன் பத்திரத்தை காமிக்கிறது. அப்புறம் நன்னிலைன்றது தான் அகிஞ்சனாதிகாரி. நாம் பெரும் பேரு, இப்படி உயர்த்தியாக பெருமாளை உபாயமாக வரிச்சா விட்டு நாம் பெரிய பேரை பெறுறோம், அது அவனையே அடையிறோம். அதை சொல்கிறது அந்த பெரும்பேறு ஏற்கின்ன எல்லைகள். அதனால் அந்த பெரும்பேரை நாம் எடுத்ததுனால பெற்றதுனால அதனால் ஒரு உண்டாகக்கூடிய சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினால செய்யக்கூடியதான கைங்கரியம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் பற்றுதல் நன்னிலை நாம் பெரும்பேறு பிரபத்தியே. அப்புறம் ஸ்ரீமதே நாராயணாயா அப்படின்ற அந்த கைங்கரியம். பற்றுதல் எல்லாம் பெரும்பேறு ஏற்கின்ன எல்லைகள் எல்லாம். அந்த பெருமாளை போய் நாம் அடையிறோம், அந்த அடையிற சந்தோஷத்தினால அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறோம். அது ஆயா அப்படின்ற நாராயணாயான்னு அந்த சதுர்த்தி இருக்குது, 4ஆம் வேற்றுமை. அதனால் களையறவு எனக்கு அப்படின்ற தோஷங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியதாக, என் பொருட்டு எனக்காக அப்படின்னு சுவாதீன கர்த்திருத்வ சுவாதீன போக்திருத்வ ஸ்வார்த்த கர்த்திருத்வ ஸ்வார்த்த போக்திருத்வ அப்படின்னு 4 கலைகள், அந்த தோஷங்கள்லாம் இல்லாதபடியான எண்ணினமே. இந்த துவயத்தில் இந்த 10 அர்த்தங்களையும் எண்ணினோம் அப்படின்னு சாய்க்கிறார். அதனால் பிராட்டி நம்மெல்லாம் சேர்க்கிறதுக்காக 6 குணங்கள் ஸ்ரீ அப்படின்னு திருநாமம், இப்படி உயர்த்தியான திருநாமத்தை கருதி தான் ஆள வந்தார் கூட. ஸ்ரீத்யேவச்ச நாமதே பகவதி குருமக்கதந்த்வாம் வயம். அம்மா உன்னை எப்படிம்மா நான் பாடுவேன், உனக்கு ஸ்ரீன்னு வேறு பேர் இருக்கு. முதல்ல காந்தஸ்தே புருஷோத்தமஹா, உனக்கு புருஷோத்தமன் காந்தனாக இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் உன்னை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஸ்ரீத்யேவச்ச நாமதே, ஸ்ரீன்னு உனக்கு பேர் இருக்கம்மா. அதனால் நீ எல்லா ஜீவராசிகளையும் நீ எம்பெருமான இடத்துல ஜீவராசிகள்லாம் அடையும்படி இருந்து எம்பெருமான அடைஞ்சி இவன் குரலை கேட்டு அந்த குரலை எம்பெருமானை திருப்பி கேட்கும்படி பண்ணி இவனுடைய பாப்பங்கள்லாம் போக்கி பரிபக்குவ நிலையெல்லாம் அருளி அவனை மோட்சத்தில் கைங்கரியம் பண்ணக்கூடிய அஸ்துதே தயவ சர்வம் சம்பத்சதே அப்படின்ற ரீதியில் எல்லாம் உனக்கு பெருகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீயா இருக்கையே, நான் எப்படிமா உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். ஸ்ரீதேவச்ச நாமதே பகவதி துமக்கதந்த்வாம் வயம். அதனால் இந்த மாதிரி 10 அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருது. ஸ்ரீ, மதுப்பு, நாராயண, அதுக்கு மேலே நாராயணாயா, அப்புறம் பிரபத்யே, அப்புறம் ஸ்ரீமதே நாராயணாயா நமஹா, இப்படின்னு 10 அர்த்தங்களை நாம் அனுசந்தானம் பண்ணுறதுக்கு ஏதுவாக சுவாமி தேசிகன் பாசுரங்கள்லேயும் காட்டியிருக்கார், வாக்கியத்தினாலேயும் காட்டியிருக்கார். ரொம்ப விசதமாக நிருக்தங்கள்லாம் கொண்டும் அர்த்தங்கள்லாம் இந்த மந்திரத்துக்கு சொல்லி அப்படியும் ஸ்தாபிச்சிருக்கார் துவயாதிகாரத்தில். அதன்படி நாமும் துவயம் அர்த்தானுசந்தானேன சகசதா ஏவம் வக்தா யாவத் சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகுமாஸ்வான்னு
பெருமாள் பாஷ்யக்காரரை நியமித்தா போல பாஷ்யக்காரர் துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்ணுதல்னு நியமித்தபடிக்கு நாம் பண்ணி உயவணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷகோபாதீனதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரிதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.